வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜனவரி 8 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். மனிதன் அறிவில் நிறைவு பெற இறை உணர்வு, உயிர் உணர்வு, நிலை உணர்வு என்ற மூன்றும் வேண்டும். ஆம் அன்பர்களே, அறிவு அப்படிங்கிறது நம்மை அறியக்கூடிய தெளிந்த நல் அறிவு. இந்த அறிவு நமக்குள்ளாக முழுமை பெற வேண்டும் அப்படின்னா முதலில் நம்முடைய எண்ணத்தை வலுப்பெற்ற எண்ணமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு யோகி ஒருத்தர் தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் தன்னை காண வருபவர்களிடம் நான் சொர்க்கம் செல்ல போகிறேன் அப்படின்னு கூறுறார். அங்கே இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த யோகியை பார்த்து ரொம்ப வியப்பு. சொர்க்கம் செல்றதை இவர் எப்படி அறிவார் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த யோகி அசையாத நம்பிக்கையோடு அதை கூறிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் எல்லாரும் அந்த யோகிட்ட சென்று, நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் செல்வீங்க என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கடவுளின் மனதில் என்ன இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவாரா அல்லது நரகத்துக்கு அனுப்புவாரா என்று எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த யோகிக்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. அதுக்கு அந்த யோகி என்ன தெரியுமா சொல்கிறாரு? கடவுள் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு அக்கறை இல்லை. என் மனதில் என்ன உள்ளது அப்படிங்கிறத நான் அறிவேன். நான் சொர்க்கம் செல்கிறேன், அவ்வளோதான். அப்போ எல்லாமே இவ்வளோதான். வாழ்க்கையில் இந்த நிறைவோடு வாழும்போது தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் முழுமை பெயர் பெற்று நிறைவாக வாழ்கிறான். எல்லாமாகவும் இருப்பது எண்ணம்தான். எண்ணத்திற்கு அப்பால் எதுவும் இல்லை. மனித அறிவில் நிறைவு பெற்று வாழ அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.